விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தலைப்பு பார்த்துருப்பீங்க. அதாவது விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு உறவு பிரியறது அப்படிங்கிறது அப்புறமா இருக்கட்டுங்க. உறவை ஏற்படுத்துறதே கிரகம் தான். இந்த உறவுகளை ஏற்படுத்தி அந்த உறவுகளுக்குள்ள சரியான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த உறவுகளை வச்சு அது ரீதியாக துக்கத்தை கொடுத்து படிப்பினையை கொடுத்து கிரகங்கள் காட்டக்கூடிய அந்த விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா அதை தாங்கிக்கிறவங்கனால மட்டும்தான் தாங்கிக்க முடியும். அதில் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ராசி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. 8 அப்படிங்கிறது ஒரு ரகசியம், ஒரு மறைவு, ஒரு புதைப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. விருச்சிகத்தை ஒரு ஆழம் இல்லாத அதே நேரத்தில் ஆபத்துகள் இருந்து ஆபத்துகளிலும் வாழக்கூடிய ஒரு ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேள் அதுக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது விருச்சிக ராசியினோட உணர்வுகளை அவங்கள தவிர வேறு யாருனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ராசி விருச்சிக ராசி. எந்த உறவாக இருந்தாலுமே விருச்சிக ராசிக்காரர்கள் உயிரோட்டமாக நேசிப்பாங்க. நாங்கள்லாம் என்ன, அப்புறம் மற்ற ஆளுகள் எல்லாம் கேட்டால் அது உயிரோட்டம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதில் ஒரு உணர்ச்சி, அதில் ஒரு ஆழமான அன்பு, ஒரு ஆழமான பாசம், ஆழமான அக்கறை, ஆழமான கருணை. அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுடைய பேச்சில் மட்டும் இல்லைங்க. அவங்க பேசி அந்த நட்பை காட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு செயலையும் தன்னோட நட்புக்காக, தன்னோட உறவுக்காக, தன்னைத்தான் யார் மேலே நம்ம பாசம் வச்சோமோ அவங்களுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு அதில் உயிரோட்டம் இருந்தால் அது விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை ஒருத்தரை நண்பராக பெறும்போது இவங்க சொந்தக்காரர் செய்யாத அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் செய்வார். சொந்தக்காரர் கூட ஏதோ நமக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க இலை எடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கே இது யாருடா இது எந்த பக்கம் சொந்தண்டா அப்படிங்கிற கேட்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உரித்தானவங்க. அதே மாதிரி உரித்தான சொந்தத்திற்கு சொந்தக்காரங்க விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனால் ஒன்றுங்க, உறவை விட்டுட்டு விருச்சிக ராசிக்காரர்கள் விலகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த உயிரோட்டம் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்களேன், அந்த உறவுக்கு மனசுக்குள்ளேயே கல்லறை கட்டக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது விருச்சிக ராசி. அவ்வளவுதான், ஜீவ சமாதி தான். அந்த உறவு திரும்பி எத்தனை தடவை குட்டிக்கரணம் போட்டாலும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசுக்குள்ள நோ என்ச்சி. நீங்கள் என்ன வேணாலும் ஜால்சா பண்ணுங்க, என்ன வேணாலும் குட்டிக்கரணம் பண்ணுங்க, எப்படி வேணால் கெஞ்சுங்க, கதறுங்க. விருச்சிக ராசி மனசுக்குள்ளே பிரிஞ்சவங்க மறுபடியும் இடம் பெறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டால் இவங்களினுடைய ஆழமான உணர்ச்சிகளை காயப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னு சொன்னால் விருச்சிக ராசி காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. அது நிறைய ரகசியங்களை கொண்ட ராசி, ஆத்மார்த்தமான அன்பை கொண்ட ராசி. முதல்ல விருச்சிக ராசியை எல்லாரும் என்ன சொல்கிறது, உண்மை தேள் மாதிரி கொட்டக்கூடிய ஒரு ராசி. கோபம் பொசுக்கு பொசுக்குன்னு வருயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று இருக்குங்க. விருச்சிக ராசிக்குள்ள அதாவது பொய் சொல்கிறவங்கள மிக இலபமாக சுலபமாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசி. இந்த சிபிசிஐடிக்கு நிகராக ஒரு படி மேலே விருச்சிக ராசி. அவர்கிட்ட போய் ஏதாவது மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடல் மொழி, உங்களினுடைய பேச்சு, உங்களினுடைய காலம், நீங்கள் செய்த நடவடிக்கைகளிலிருந்தே பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. கரெக்டாக எப்போ பார்த்தாலும் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் அது விருச்சிக ராசி. அந்த பொய் பேசுகிறவங்க கிட்ட அந்த பொய்க்கு பின்னாடி ஏதாவது ஒரு அர்த்தம் பொருத்தம் இருக்கணும்ல. நீ எப்போ பார்த்தாலும் ரொம்ப கிரிமினல் மாதிரி, பெரிய புத்திசாலி மாதிரி, நீ தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எங்ககிட்ட நடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி உன்னை மன்னிக்கிறது அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஒரு முடிவெடுத்து அந்த நேரத்தில் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடுமையான கோபம் வருங்க. நீங்கள் பொய் சொல்கிறது, அந்த பொய்யை மறைக்கிறது, அந்த பொய்க்கு இன்னொரு பொய்யை ஜோடிக்கிறது, நீங்கள் தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுறது,
அவங்க பக்கத்தில் தப்பே இல்லாத மாதிரி நியாயப்படுத்துறது இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நாளும் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோபப்படுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்க தப்பு பண்ணால் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க நேசிக்கிறவங்க இவங்கக்கிட்ட பொய் சொல்லியிருந்தா மன்னிக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவங்கன்னு யாரையுமே நினைக்கிறதில்ல. யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க மேலே மட்டும்தான் கோபப்படுவாங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிகம்னு பேரை கேட்டாலே போதும் எல்லாருக்குமே அச்சச்சோ அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க. குறிப்பாக யார்கிட்டையுமே இந்த வலிஞ்சு நெளிஞ்சு குழஞ்செல்லாம் பேசவே முடியாது. மூஞ்சில் அடித்த மாதிரி பட்டு படார்னு தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. அது அம்மா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்த பந்தம் நீ எவ்வளவு வேணால் வச்சுக்கிட்டு இரு. எப்பேற்பட்ட ஆட்களாக நேர்மையாக இரு. உனக்கு நான் நண்பன், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கியா உனக்கு நான் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க. அட இவங்களால என்னப்பா ஆகும்னு. ஆனால் இவங்களால முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு தெரியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. பார்க்குறதுக்கு வேணால் பழக்க வழக்கங்களில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுல விருச்சிகத்தை மாதிரி ஒரு சூட்சமம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கி வைக்கிறதும் அவனை தூக்கி சுமக்க வைக்கிறதோ அவனே. நம்பிக்கையோடு ஓடு, நிழலாக வருவாங்க, உங்களை காத்திருவாங்க. நெஞ்சில் அவனை என்னென்னைக்குமே முருகப்பெருமானி என்னங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக வச்சுருக்கீங்க. உங்களினுடைய அதிபதிக்கு கடவுள் யாருங்க? முருகப்பெருமான். போராட்ட குணம். ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா மன்னிக்க மாட்டீங்க, கோச்சிக்கிட்டு வந்துடுவீங்க. கோச்சிக்கிட்டு வர்றமே நாங்கள் கோழியா அப்படின்னு கேட்டால் நாங்கள் முருகப்பெருமானோங்க. நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நடக்கிறதே வேறு. விருச்சிகத்தோடைய குணம் இவங்களுக்கு பேச தெரியாமல் இல்லைங்க. இவங்களால் எல்லாருக்கும் எல்லா வகையிலையுமே எதிரொலியாக பதில் கொடுக்க முடியும். அப்படியே ஆப்போசிட்டாக பதில் கொடுக்க முடியுங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பொறுமையாக போவாங்க. இவங்களை எல்லார்கிட்டையும் எல்லா வகையிலையுமே பதில் கொடுக்க முடியும். ஆனால் பெருசாக பேச மாட்டாங்க. அடப்போ உனக்கு என்ன, இதை எதுக்கு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதை பண்ணால் என்ன நடக்க போகுது, இதுதான் விருச்சிகத்தோட குணங்க. இதை பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவங்ககிட்ட தப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்க என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, நான் கரெக்டு, அது தெய்வத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கோ நான் என்னவும் சொல்லி வாழ போகிறதில்ல. நான் எப்படியுமே மற்றவங்களுக்காக நான் வாழ போகிறது கிடையாது, எனக்காக நான் வாழ போகிறேன், உன்னோட தயவில் நான் வாழ போகிறது கிடையாது. நீ யாரா வேணா இரு, என்னை பெற்றவனா கூட இரு, என்னை கட்டிக்கிட்டவளா கூட இரு, யாரா வேணா இருந்துட்டு போ. இதுதான் விருச்சிகத்தினுடைய குணம். இது பல பேருக்கு பிடிக்காம போனாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. தெய்வம் துணை இருக்குங்க, நான் கரெக்டாக இருக்கேன், இதுதான் இவங்களினுடைய குணம். விருச்சிக ராசிக்காரர்களே, இதுதான் என்னோட குணம். என்னை இப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க, நான் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன், கவலையே வேண்டாம். நீங்கள் இழந்தது என்ன வேணா இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லாமே பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய நேரங்க. கவலையே வேண்டாம். இனி 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமர போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரங்க அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. யார்? நானா? அடப்போமா, இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் உட்காந்துருக்கேன். அதை தாங்க நான் சொன்னேன். இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உக்காந்துருக்கீங்க. அள்ளி அள்ளி கொடுத்தாச்சு, நமக்காக எடுத்தும் வைக்கல, இது நாள் வரைக்கும் எடுத்தும் வைக்கல, கிள்ளியும் கொடுக்கல. இதனால் நம்ம ஏமாளி, வாங்கிட்டு போனவங்க புத்திசாலி அப்படி கிடையாதுங்க. கொடுத்தவங்களுக்கு இன்னும் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். ஓகேங்களா? அதுதான் இப்போ நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதனால உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கடவுள் மேலே மட்டும்தான் நம்பிக்கை, மற்ற எது மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நேரங்காலம் நல்லா தான் இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களினுடைய பல நாள் கனவு, உங்களினுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்க போகுதுங்க. புரியுதா? எப்படிமா
இந்த திரிக்கிரக ராஜயோகத்தினால என்னது, அதாவது அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப வந்துட்டு ஒரு ஜாலியான டைப்பு தான். பார்க்குறதுக்கு உருன்னு இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்களேன், ரொம்ப ஜாலியாக வச்சுக்குவாங்க உங்களை. உங்களுடைய மனசில் கள்ளம் கபடம் இல்லாத குணம் கொண்டவங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே வந்துட்டு மனசு வராதுங்க, புரியுதுங்களா? ஆனால் இவங்க உங்களை நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உசுருக்கும் மேலான விஷயங்களை கூட உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச தெய்வத்தோட குணாதிசயம் படைச்ச விருச்சிகத்துக்கு 32 வருஷத்துக்கு அப்புறமா உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரிக்கிரக யோகத்தினால உங்களினுடைய வாழ்க்கை உச்சத்தை தொட போறீங்க. வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் இனி வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. பணமழை பொழிய போகுதுங்க. சனீஸ்வரர் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், இந்த 3 கிரகங்கள் ஒரே ராசியில் இணையிறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்குங்க. இவங்க 3 பேரும் தான் தனித்தனியாக வச்சு செஞ்சாங்களே. சனீஸ்வர பகவான் அட வா தம்பி அந்த மாதிரி அஷ்டம சனியில் உட்காந்து என்னை வறுத்து எடுத்தாரு. அவர் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு. ஆமாங்க. சுக்கிர பகவான் இவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இவரால் நல்லது நடக்க போகுதா? ஆமாங்க. அடுத்தது சூரிய பகவான். ஊருக்கே வெளிச்சம், உலகத்துக்கே வெளிச்சம், எனக்கு மட்டும் இருட்டு. இவரால் எனக்கு நல்லது நடக்க போகுதா? ஆமாங்க, நடக்க போகுது. இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து விருச்சிகத்துக்கு நல்லது பண்ணியே தீருவோம் அப்படின்னு உக்காந்துருக்காங்க. எங்கள் குருவுடைய வீடான மீன ராசியில் உக்காந்து விருச்சிகத்துக்கு விருந்து வைக்க போகிறாங்க. விசேஷமான நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? இப்போது நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் பொறுப்புங்க. இப்போ நமக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துருச்சுனாவே நம்ம உடனே வந்துட்டு ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஜாதக நோட்டையும் தூக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்பீங்க, அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்துட்டு இந்த 9 நவகிரகங்களும் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க, யார் கூட கூட்டணியில் இருக்காங்க, பர்டிகுலராக சனீஸ்வர பகவான் என்ன பண்ண போகிறாரு, குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, இந்த ராகுவும் கேதுவுனால் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருக்கா, இப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவோம், அதுக்கான பரிகாரம் சொல்லுவோம், அதற்கான தீர்வை சொல்லுவோம். ஸோ இப்படி எல்லாத்தையும் சொல்கிறது எதை பேஸ் பண்ணி? கிரகத்தை பொறுத்து. அதே மாதிரி இந்த கிரக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களினுடைய தலையெழுத்து எப்படி கிறுக்கலாக இருந்தாலுமே சரிங்க, இப்போ நல்ல வகையில் மாறப்போகுது. இந்த 3 கிரகங்களினுடைய இணைவின் காரணமாக இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க. அற்புதமான வாய்ப்புகளையுமே வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையுமே தரப்போகுது. இந்த திருக்கிரக யோகத்தினால அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க, வெற்றி கிடைக்க போகுது. எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்க போகுது. சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை கிடைக்க போகுது. அதிர்ஷ்டமான ராசி விருச்சிக ராசிங்க இப்படின்னு பேர் எடுக்க போகிறீங்க. இத்தனை நாளாக என்ன மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைப்போ, யாருமே என்னை எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன், நான் அன்லக்கி, இப்படி தான் புலம்பிகிட்டு இருந்தீங்க. இனி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களை பார்த்தாலே மற்றவங்க பேசுவாங்க, அடடா எவ்வளவு லக்கி பாரு இவங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு கவரிங் செயினே போட்டு போனால் கூட கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு 10 சவரன் இருக்கும், இவங்களால் மட்டும்தான் இதெல்லாம் போட முடியும் அப்படின்னு மற்றவங்க பொருளை பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. அடுத்தவங்க கண்ணு வெளியே வந்து விழுகிற அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. என்னென்ன மாற்றம் நடக்க போகுது? யோகமான சாதகமான மாற்றங்கள் வழங்க போகுது. வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. வேலையில் இருக்கீங்களா? பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம், புதிய வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கலாம், பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் வரப்போறீங்க. இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் அலுவலகம் சம்மந்தப்பட்ட அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னா இது விருச்சிக ராசிக்காரர்களில் இருக்கிற எல்லாத்துக்குமே பொருத்தமாகுங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களினுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க.
செய்வாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போகிறீங்க. இது உங்களினுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க உங்களினுடைய பல லட்சியங்களை நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் விருச்சிகம் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் உங்கள் பல கால கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுங்க. லட்சியங்களை நிறைவேற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நன்மைகளை பெறதுனால இனிமேல் வாழ்க்கை உங்களுக்கு ஆறுதலாக யோகமாக இருக்க